பல நாட்களுக்கு முன்னாடி ராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ராம்சரண் அப்படிங்கிறவன் இருந்தான். அவன் ரொம்ப கடினமா வயல்ல கஷ்டப்பட்டு நல்ல விளைச்சலை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய அந்த விளைச்சல் எவ்வளவு நல்லா இருந்ததுன்னா எல்லா வியாபாரிகளும் அவன்கிட்ட தான் பொருளை வாங்குவாங்க. இதனால ராம்சரண் ஒரு பெரிய வீடு கட்டினான். அப்புறம் கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து வச்சான். ஆனா ராம்சரணோட மகன் நரேந்திராவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. அப்பா, எனக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. காசா? எதுக்குப்பா? அப்பா, என்னோட துணியெல்லாம் பழசாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் புது ட்ரெஸ் வாங்கணும். அப்புறம் மார்க்கெட்டில் புது சலூன் வந்திருக்கு. நான் அங்கே போய் ஹீரோ மாதிரி முடிவெட்ட ஆசைப்படுறேன். என்னப்பா நீ போன மாசம்தான் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கின, ஆனா இப்போ நீ அதெல்லாம் பழசாயிடுச்சுன்னு சொல்ற. ஐயோ அப்பா, அதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாது. ஃபேஷனு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இங்க பாருப்பா, இந்த காசெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நீ அதை இப்படி வீணா செலவு பண்றத நிறுத்துப்பா. உங்களோட லெக்சர் கேட்கறதுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்லை. நீங்கள் எனக்கு காசு தர முடியுமா முடியாதா? ராம்சரனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவன் வேற வழி இல்லாம பணத்தை கொடுத்தான். அவன் நினைச்சான் என்னைக்காவது ஒரு நாள் மகன் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் அப்படின்னு. ஆனா அப்படி நடக்கவே இல்லை. அவனுடைய செலவுகள் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. ராம்சரண் கிட்ட இருந்த பணமும் காலி ஆயிடுச்சு. இப்படி சில வருடங்கள் நகர்ந்தது. ராம்சரனுக்கு இப்போ வயசாயிடுச்சு. இப்போ வயல்ல அவனால மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியல. அட ராம்சரண், என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இந்த வயசுல முன்ன மாதிரி நீங்க வயல்ல வேலை பண்ணவே முடியாது. நீங்க வீட்டில் உக்காந்து ஓய்வெடுக்கணும் இல்லையா? நான் எப்படிப்பா ஓய்வெல்லாம் எடுப்பேன்? 4-5 நாட்கள்ல மழை வந்துடும். சோகமான விஷயம் என்னன்னா, எனக்குன்னு ஒரு மகன் இருந்தாலும் கூட நான் இதெல்லாம் பண்ணி ஆகணுமா? என்னாச்சு ராம்சரண்? இதுக்கு அவன் உனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறான்? அவனோட ஆடம்பரத்துக்கு எல்லாமே சரியா இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, அவனை இந்த மாதிரி ஆக்குனது கூட நான் தான். அவன் கேட்கும் போதெல்லாம் நான் காசு கொடுக்காம இருந்திருந்தா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வந்திருக்காது. அப்படியா? இதான சங்கதி. நீ ஒன்றும் கவலைப்படாத ராம்சரண். நீ உன்னோட மகனுக்கு உன்னோட வயலில் இருக்கிற நிதியை பற்றி சொல்லி கொடு. எந்த மாதிரி நிதிடா சீதாராம்? சீதாராம் ராம்சரனோட காதுல ஏதோ ஒரு ரகசியத்தை சொன்னான். அதை கேட்டதோ ராம்சரண் சிரிக்க ஆரம்பிச்சான். அடுத்த நாள் நரேந்திரா கோவமா வீட்டுக்கு வந்தான். மகேந்திரன் கிட்ட புது வண்டி வந்ததும் ரொம்ப தான் ஆட்டம் போடுறான். நாளைக்கு அவனோட பெருசா ஒரு வண்டியை வாங்கி அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. நரேந்திரா ரொம்ப கோவமா அப்பாவோட ரூமுக்கு வந்தான். அங்க அவன் பார்த்தான் ராம்சரண் முடியாம கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? காலையிலிருந்து எனக்கு உடம்பே சரியில்லைப்பா. டாக்டர் நான் சில வாரத்துக்கு மட்டும்தான் பழைப்பேன்னு சொல்லிட்டாங்க. என்ன? ஆமாப்பா, நடக்க வேண்டியது நடக்கும். தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியும். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறப்பா. என்ன ரகசியம்ப்பா? அது ஒரு நிதி. என்ன நிதியா? ஆமாப்பா, உனக்கே தெரியும். நான் உன்னோட வயசுல வயல்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு தங்கத்தை சேர்த்து வச்சேன், உனக்கு அவசரத்துக்கு தேவைப்படும்னு. ஆனா சொல்லல, ஏன்னா அதை எல்லாத்தையும் நீ வீண் செலவு பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் அதுல அதிகமான பணத்தை அப்புறம் தங்கத்தை வயல்ல புதைச்சி வச்சிருக்க. ஓ, இதான் காரணமா? வீட்டில் அவ்வளோ காசு இருந்துச்சு, எப்படி அதெல்லாம் செலவாச்சுன்னு நினைச்சேன். ஆமாப்பா, நீ சொன்னது எல்லாமே சரிதான். இங்க பாருப்பா, நான் அந்த சொத்தை உன்னோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சேன். ஆனா இப்போ ஒரு வாரத்துல நான் சாக போறேன். அதனால தான் அந்த பணத்தை உன்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்பா. ஆப்பா, சொல்லுங்க, அந்த பணம் சொத்தெல்லாம் எங்க இருக்கு? இப்பவே நான் போய் தோன்றேன். அதுலதான்ப்பா ஒரு தொந்தரவு இருக்கு. அதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சி வச்சேன். இப்போ எனக்கு அதை நான் எங்க புதைச்சி வச்சேன்னு ஞாபகம் இல்லை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அந்த காசெல்லாம் எனக்கு வந்துச்சுன்னா நான் ஒரு இம்போர்ட்டட் பைக்கே வாங்கிடுவேன். அந்த மாதிரி வண்டி இந்த நகரத்திலேயே இருக்கக்கூடாது.
ரகசிய பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனான். அங்க அவ்வளோ பெரிய வயலை பார்த்து அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அட கடவுளே, இவ்வளோ பெரிய இடத்துல அந்த தங்கத்தை அப்பா எங்க புதைச்சி வச்சிருப்பாங்க? இதுக்கு நாம அந்த தங்கத்தை தேடுறதுக்கு ஆட்களை கூட்டிக்கிட்டு வரக்கூடாது. இல்லை இல்லை, இந்த பணத்தை பத்தி யாருக்குமே தெரியவே கூடாது. அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் ஒருத்தனே தோண்டணுமா? ரகசிய பணம் வேணும் அப்படிங்கிற ஆசையில நரேந்திரா 4 நாள் டைம் எடுத்து எல்லா இடத்தையுமே தோண்டிட்டான். ஆனா அவனுக்கு எங்கேயும் ரகசிய பணம் கிடைக்கல. நரேந்திரா ரொம்ப கோவமா ராம்சரண் கிட்ட வந்தான். அவன் அவங்க அப்பாவை கேள்வி கேட்கறதுக்காக உடனே வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா, என்ன பண்ணிருக்கீங்க? என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? உங்களோட பேச்சை நம்பி வயலோட எல்லா பக்கத்தையும் தோண்டினேன். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல எனக்கு. அட இல்லப்பா, அந்த பணம் எல்லாம் கொஞ்சம் ஆழத்துக்கு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படியாச்சும் எடுத்தாகணும். இந்தாப்பா. அப்படி சொல்லி ராம்சரண் நரேந்திரா கிட்ட அவன் கிட்ட வச்சிருந்த ஒரு சின்ன பைய கொடுத்தான். என்ன இது? இது மந்திர விதைகள். இத வயலோட எல்லா பக்கத்துலயும் போடு. 4 மாசத்துக்கு அப்புறம் எங்க அந்த தங்கம் இருக்குமோ அப்ப இதோட விளைச்சல் அதோட மந்திர சக்தியால வெளியே வந்துடும். உண்மையா? உடனே அவன் கனவு காண ஆரம்பிச்சான். அவனுடைய வயல்ல எல்லா விளைச்சலும் தங்கமா இருக்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா பாருப்பா, இந்த விதையெல்லாம் விளைஞ்சதும் வந்த அந்த செடிய ரொம்ப ஜாக்கிரதையா நீ பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் அந்த தங்கம் கிடைக்கும். ஆனா விளைச்சல் எல்லாம் காஞ்சிருச்சுனா இல்ல எரிஞ்சிருச்சுனா அது கூடவே அந்த சொத்து கூட அழிஞ்சு போயிடும். சரிப்பா, அந்த சொத்துக்காக நான் எல்லாத்தையும் பண்றேன். ரகசிய பணம் வேணுங்கிற ஆசையில நரேந்திரா அந்த விதை எல்லாத்தையும் நிலத்துல போட்டான். அடுத்த நாள் நல்ல மழை பெஞ்சது. நரேந்திரா வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு அந்த விளைச்சலை நல்லபடியா பார்த்துக்கிட்டான். 4 மாசத்துக்கு அப்புறம் அவனுடைய வயல்ல நல்ல விளைச்சல் வந்திருந்துச்சு. என்னப்பா நீங்க சொன்னீங்க 4 மாசம் இதை நல்லபடியா பார்த்து விளைச்சல் வர வச்சா அப்ப எனக்கு அந்த சொத்து கிடைக்கும்னு சொன்னீங்க. சொத்து வந்துருச்சுப்பா, சரியா பாரு நீ. இது விளைச்சல்பா, எப்படி சொத்தாகும்? இது விளைச்சல் மட்டும் இல்லப்பா, இந்த விளைச்சலை வச்சு நீ தங்கத்தையே வாங்கலாம். மகனே, இதான் உண்மையான சொத்து. உன்னோட வாழ்க்கை முழுவதும் 4 மாசத்துக்கு ஒரு தடவை உன்னோட உழைப்ப போட்டா இந்த நிலத்திலிருந்து மேல வந்துகிட்டே இருக்கும். மகனே, வேர்வை சிந்தி உழைச்சி வந்த இந்த விளைச்சல் உனக்கு உலகத்துல எங்கேயும் கிடைக்காது. ஆமாப்பா, உங்களோட உதவியால காசோட கஷ்டம் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு பாடம் கிடைச்சது. நாம கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் பணமும் பணத்தோட அருமையும் தெரியும். அன்னையிலிருந்து நரேந்திரா வீண் செலவுகளை குறைச்சிக்கிட்டான். அவனும் அவங்க அப்பாவை போலவே தினமும் வயல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான்.